பீகார் மாநில அரசு மேற்கொண்ட ஜாதிவாரி ஆய்வு குளறுபடியானது என்றும் ஊராட்சிகள் மாவட்டங்கள் வாரியாக கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட ஜாதிவாரி ஆய்வில் கிராம ஊராட்சி, தொகுதி, மாவட்டம் மற்றும் மாநில அளவிலாக எடுக்கப்பட்ட தரவுகளின் விவரத்தை வழங்கக் கோரி முசாபர்பூரைச் சேர்ந்த அமரேந்திரகுமார் என்ற சமூக ஆர்வலர் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கும் பீகார் அரசு சாதி அடிப்படையிலான சர்வே 2022 தொடர்பான தரவுகள் மாவட்டம் மற்றும் கிராம ஊராட்சி வாரியாக தொகுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இதனால் நிதிஷ்குமார் அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு போலி என்பது உறுதியாகி இருப்பதாக கூறியிருக்கும் ஆர்வலர்கள், இதற்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தில் ஊழல் நடந்திருக்கிறதா என்ற ஐயம் உருவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பை துல்லியமாக நடத்துவதற்கான கட்டமைப்புகள் ஒன்றிய அரசிடமே உள்ளதால் இதனை ஒன்றிய அரசு மேற்கொள்வதே சிறப்பானது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதுதான் சரியானதாக இருக்கும், சட்டப்படி செல்லத்தக்கதாக இருக்கும் என்பதுதான் சமூக நீதியிலே நம்பிக்கையுடைய அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவேதான் ஜாதிவாரி சர்வே என்பது குறைபாடுடைய ஒரு சர்வேயாகத்தான் இருக்குமோ, அதனால தான் இது போன்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கின்றன. இன்றைக்கு பீகாரில் இருக்கின்றது, தெலுங்கானாவிலும் இருக்கின்றது. ஆகவே தமிழ்நாட்டிலே சர்வே நடத்துவதற்கு அரசு தயங்குவதற்கு இது ஒரு முக்கியமாக காரணமாக நான் கருதுகின்றேன். பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு போலியானது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் அதனை நிரூபிக்கும் வகையில் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த சர்வேயின் அடிப்படையில்தான் பீகாரில் பட்டியலினத்தோருக்கு 65% இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தடை விதித்ததை அடுத்து அதனை நிறைவேற்ற முடியாமல் பீகார் அரசு நிலுவையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.